கதறி அழுதபடி பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறும் திவ்யா கணேஷ் அப்படிங்கிற தலைப்பில் தான் இந்த வீடியோ இருக்க போது. என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க கூடாது. என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க வேண்டியிருக்கு. பிக் பாஸ் வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு ஃபினாலே வீக்குக்குள்ள 3 அண்டர் சர்விங்கான கண்டஸ்டன்ஸ் என்டர் ஆவது இதுவே முதல் முறை. 4 பேர்லப்பா, நீ என்ன 3 பேரை சொல்ற அப்படின்னா, திவ்யா கணேஷ் வந்து எக்ஸப்ஷனல். பல பேரால திவ்யா கணேஷ் டாப் 5 கண்டஸ்டன்ட்ல ஒருத்தராக வருவாங்க அப்படின்னு பலரும் ப்ரெடிக்ட் பண்ணாங்க. ப்ரெடிக்ட் பண்ணது மாதிரியே திவ்யா கணேஷும் டாப் 4ல வந்திருக்காங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 3 பேருமே இந்த ஃபினாலேக்கு வீக்குக்குள்ள போறதுக்கு தகுதியற்ற நபர்கள். குறிப்பாக ஆரோரா சின்க்ளர்லாம் டாப் 10ல கூட வர்றதுக்கு தகுதி இல்லாத ஒரு நபர். ஆனால் இந்த விஜய் சேதுபதியும் இந்த சேனலும் வார வாரம் வாரங்கிற மாதிரி சொம்படிச்சு இந்த ஆரோரா சின்க்ளரை இவ்வளோ தூரம் கூட்டிட்டு வந்து விட்டுருக்காங்க. 25வது நாளே எவிக்ட் ஆகி போக வேண்டிய ஒரு கண்டஸ்டன்ட் பிக் பாஸ்ல டாப் 5ல வர்றது கேவலத்தின் உச்சம் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. அடுத்ததாக சபரிநாதன் வெங்காய செடியை வளர்த்ததை தவிர அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வேற எதுவுமே பண்ணலை அப்படின்றது தான் 100க்கு 100 மறுக்க முடியாத உண்மை. கனி பிக் பாஸ் வீட்டை விட்டு எலிமினேட் ஆகி போனதுக்கப்புறம் சபரி கொஞ்சம் ஓப்பன் அப் ஆனது என்னமோ உண்மைதான். ஆனால் சபரி டே 1லேருந்து கனி எவிக்ட் ஆகிற நாள் வரைக்கும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே டம்மியாக உட்காந்து மிச்சர் தின்னுக்கிட்டு இருந்தான் அப்படிங்கிறது மட்டும்தான் உண்மை. சபரியுடைய பேர் எங்கே மிகப்பெரிய அளவில் பரபரப்பாக பேசப்பட்டுச்சுன்னா, பார்வதியை அடிச்சு கண்ணவிங்க வச்சு பார்வதியை 14 தடவை கீழே தள்ளிவிட்டு சபரி மிகப்பெரிய அளவில் சமூக ஊடகங்களில் எல்லாராலையும் கிரிட்டிசைஸ் பண்ணப்பட்டான். ஏன்னா சபரியுடைய உண்மையான முகத்தை வெளியில் கொண்டு வந்தது விஜே பார்வதி. சபரினா ரொம்ப நல்லவன், முத்துக்குமரன் ஒருத்தன் சீசன் 8 டைட்டில் வின்னர், அவன் சொல்லி கொடுத்து அனுப்பிச்சிட்றான். எந்த ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் நீ உள்ளே போய் நல்லவன் அப்படின்ற போர்வையை மட்டும் நீ வந்து வெளியில் வந்துடாத, நல்லவங்கிற போர்வைக்குள்ளேயே இரு அப்படின்னு. ஆனால் சபரியால் இருக்க முடியல. விஜே பார்வதியை ஹர்ட் பண்ணும்போது சபரியுடைய உண்மையான முகத்தை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அந்த வாரத்தை தவிர்த்து சபரி மிகப்பெரிய அளவில் ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணதாக நமக்கு தெரியல. இருந்தாலும் அவன் ஓட்டிங்கில் 2வது இடத்துல இருக்கான். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, சாண்ட்ரா கீழே விழுந்து கிடக்கிறப்ப தன்னுடைய டிக்கெட் டு ஃபினாலேல நம்ம 42 பாயிண்ட்ல இருக்கோம், நம்ம காருக்குள்ளே இருந்தால் ஜெயிச்சிருவோன்னு தெரிஞ்சும் காரை விட்டு இறங்கி கீழே வந்திருப்பான் சபரி. அந்த ஒரு குணத்திற்காக அவன் நல்லவன் அப்படின்னு யோசிச்சு ஒரு சில பேர் சபரிக்கு வாக்களிக்கிறாங்க. அவன் வந்து 2ஆம் இடத்துல இருந்துகிட்டு இருக்கான். இன்னும் சொல்ல போனால், கானா வினோத் ஜாக்லின் கிட்ட கொடுத்த இன்டர்வியூவில் சபரிநாதன் தான் டைட்டிலை ஜெயிக்கணும் அப்படின்னு கானா வினோத் சொன்னது அது மிகப்பெரிய அளவில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் பிக் பாஸ் உடைய காமன் ஆடியன்ஸு இந்த 4 பேரில் யார் இந்த ஷோக்கான கான்ட்ரிபியூஷனை கொடுத்துருக்கிறது அப்படிங்கிறத கண்டிப்பாக சீர்தூக்கி பார்ப்பாங்கங்கிறதுல நமக்கு மாற்று கருத்து இல்லை. இன்னொருத்தன் விக்கல்ஸ் விக்ரம். இந்த விக்கல்ஸ் விக்ரம் அப்படின்றவன் 35 நாள் டம்மியாக உட்காந்து மிச்சர் தின்னுட்டு இருந்தான். பார்வதியை அடித்து தான் இவனும் மேலே வந்தான். பார்வதியை எதிர்க்கிறான் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் இந்த விக்கல்ஸ் விக்ரம் அப்படின்ற நிறைய பேர் பார்த்து அங்கீகரிக்க ஆரம்பிச்சாங்க. அவன் 1 நம்பர் விஷம். அவன் மேனிப்புலேட்டிவா பயங்கரமா கேம் ஆடி இருக்கான். குறிப்பா வியனாவெல்லாம் நீ எஃப்ஜேவோட சேர்ந்து லவ் கண்டென்ட் பண்ணு அப்படின்னு அந்த பொண்ணுடைய கேம் ஒட்டுமொத்தமா விளங்காம போனதற்கு முக்கிய காரணம் இந்த விக்கல்ஸ் விக்ரம். ஆதிரை விஷயத்துலலாம் பயங்கரமா மேன் ஹேண்ட்லிங் பண்ணி அந்த பொண்ணுக்கு அடிபட்டு வேற மாதிரி ஆயிருக்கும். அந்த அளவுக்கு அக்ரெசிவா பிஹேவ் பண்ணிட்டு சாரி கேட்டுட்டு அழுது நடிச்சுட்டு ஊரை ஏமாத்திக்கிட்டு சுத்திட்டு இருக்கக்கூடிய இந்த விக்கல்ஸ் விக்ரம் டாப் 4ல வருவதற்கு தகுதியே இல்லாத நபர்கள். சரி, இந்த நிலையில தான் யார் மிட்வீக் எவிக்ஷனில் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போவா அப்படிங்கிற கேள்வி அப்படின்றது எழுந்திருக்கு. ஏன்னா டாப் 3 கண்டஸ்டன்ட் தான் ஸ்டேஜுக்கு போவாங்க. கடைசியாக விஜய் சேதுபதி அவர்களுடைய கையை வந்து பிடிக்க போகிறது 2 பேர் தான். அப்போ இந்த மிட்வீக் எவிக்ஷனில் யாராவது ஒருத்தர் பிக் பாஸ் வீட்டை விட்டு போய் தான் ஆகணும். திவ்யா கணேஷ் மிட்வீக் எவிக்ஷனில் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில் போயிடுவாங்க அப்படின்னு ஒரு சில பேர் சமூக ஊடகங்களில் கேவலமாக திவ்யா கணேஷுக்கு எதிராக அவதூற பரப்பிக்கிட்டு இருக்காங்க. உண்மை என்னன்னா, திவ்யா கணேஷ் இந்த பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் முடிகிற வரைக்கும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்து கிளம்பி வர்றப்ப நல்லா இவ்வளோ பெரிய திண்டுக்கல் பூட்டா வாங்கி போட்டு பூட்டி சாவியை எடுத்துட்டு பூட்டை இழுத்து பார்த்துட்டு தான் பிக் பாஸ் வீட்டை விட்டு வருவா அப்படிங்கிறதுல நமக்கு மாற்று கருத்தில். ஏன் அப்படின்னா, திவ்யா கணேஷுக்கு என்னதான் பிஆர் இருக்குது அப்படின்னாலும், திவ்யா கணேஷ் மேலே என்னதான் கிரிட்டிசிசம் இருந்தாலும், திவ்யா கணேஷுக்குன்னு ஸ்ட்ராங்கான ஃபேன் பேஸ் இருக்குது. அவங்க இறங்கி திவ்யா கணேஷுக்காக ஓட்டு போட்டுட்ருக்காங்க. திவ்யா கணேஷ் கிட்டத்தட்ட 2 லட்சம் வாக்குகள் வாங்கி அன்அஃபிஷியலில் லீடிங்கில் இருக்காங்க. அதே மாதிரி அஃபிஷியல்லையும் லீடிங்கில் இருக்காங்கங்கிற தகவல் நமக்கு கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட 2 லட்சம் வாக்குகள் அப்படிங்கிற
அப்படிங்கிறப்ப அது பிஆர் வாக்குகள், பாட்டு வாக்குகள்னு நம்மளால சொல்ல முடியாது. மித்த எல்லா ஃபேண்டமுமே திவ்யா கணேச ஒருமித்தமா ஆதரிக்கிறாங்களோ அப்படின்ற மாரி நமக்கு தோணுது. பார்வதியுடைய ரசிகர்கள், கமருதீனுடைய ரசிகர்கள், கானா வினோத்துடைய ரசிகர்கள். எனக்கு தெரிஞ்சு கானா வினோத்துடைய இன்டர்வியூக்கு அப்புறம் ஒரு செட் ஆஃப் பீப்பிள் கானா வினோத்த ரசிச்ச நபர்கள் வந்து சபரிக்கு ஓட்டு போடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. என்னதான் சபரி வந்து டஃப் குடுத்தாலும், சபரி வந்து ஓட்டுகள் வந்து கானா வினோத்துடைய வார்த்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி சபருக்கு வந்து வாக்குகளாக மாறினாலும், கண்டிப்பாக திவ்யா கணேஷ் வாங்கக்கூடிய வாக்குகளுக்கு ஈக்குவலா சபரியால வாங்க முடியுமா? அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சந்தேகம் தான். ஸோ கண்டிப்பாக இந்த பர்ட்டிகுலர் சீசனோடைய டைட்டில தட்டி தூக்கப் போவது திவ்யா கணேஷ். ஆனா அந்த டைட்டிலுக்கு திவ்யா கணேஷ் தகுதியான நபரா, டிசிப்ளின் டெக்கோரம்னுலாம் அவங்க ஆரம்பத்தில பேசிட்டு வந்துட்டு அத அவங்க ஃபாலோ பண்ணாங்களா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல. பல இடங்கள்ல அவங்க வந்து எஃப்ஜேஓட சேர்ந்து ஸ்மோக்கிங் ரூம்ல பேசின விஷயங்களா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து நெறைய கான்ட்ரோவர்சிக்கு உள்ளாச்சு. திவ்யா மேல கடுமையான விமர்சனங்கள் எனக்கே பெர்சனலா இருக்கு. ஆனா இந்த 4 பேர்ல வொர்ஸ்ட்ல வந்து பெஸ்ட்ட செலக்ட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன்ல இருக்கிறதுனால, இந்த 4 பேர்ல திவ்யா கணேஷ் தான் அந்த வொர்ஸ்ட்ல பெஸ்ட்டு அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தினால, மக்களாகிய நீங்க திவ்யா கணேஷுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. அதே நேரம் திவ்யா கிட்ட இருக்கக்கூடிய குறைபாடுகளையும் நம்ம வந்து சுட்டி காட்ட தான் ஆகணும். திவ்யானால கிரிட்டிசிசம்ம வந்து அக்செப்ட்டே பண்ணிக்க முடியாது. திவ்யாட்ட போய் நீங்க ஒரு கான்வர்சேஷனே வச்சுக்க முடியாது. கூட கூட பேசிக்கிட்டே இருப்பாங்க. எந்த கிரிட்டிசிசத்தையும் ஏத்துக்க மாட்டாங்க. வீக்கெண்ட் எபிசோட்ல விஜய் சேதுபதி அவர்கள் கேட்குற கேள்விக்கு சுத்தி வளைச்சு பதில் சொல்லுவாங்க. ஆர்டிகுலேஷன் ஸ்கில் கிடையாது. ஆனா திவ்யா கிட்ட இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ் என்னன்னா 18+ கன்டென்ட் பேச மாட்டாங்க. லவ் கன்டென்ட் பண்ண மாட்டாங்க. ஃபேக் லவ் ட்ராக் ஓட்ட மாட்டாங்க. ஸோ இது மாதிரியான பாசிட்டிவும் திவ்யா கணேஷ் கிட்ட இருக்கு. அதே மாரி தன்னுடைய பவுண்டரிய யாராக இருந்தாலும் கரெக்ட்டா செட் பண்ணுவாங்க. குறிப்பாக இந்த திவாகர் விஷயத்துல கூட பயங்கரமா அவங்க 2 பேருக்கும் சண்டை வந்துட்டு இருக்கு. திவாகர் போய் லவ் யூ திவ்யாங்கிறது, அது திவ்யா கிட்ட எல்லை மீறி அவன் நடந்துக்கிறான். ஸோ அதுக்கு வந்து கிளின்னு கிழிச்சு விட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனா நமக்கு ரொம்ப நெருடலா இருந்த விஷயம் என்ன அப்படின்னா, திவ்யா கணேஷ்கிட்ட கமருதீன் வந்து பார்த்து வாயில வந்து காக்கா கக்கா போயிட போகுது அப்படின்னு சொல்லி திவ்யாவ பேசியிருப்பான். அத வந்து மிகப்பெரிய அளவுல பூதாகரப்படுத்தி பேசின திவ்யா, இப்ப திவாகர் கிட்ட ஆதிரை கூட, அரோரா கூட எல்லார் கூடயும் சேர்ந்து உட்காந்துக்கிட்டு கக்கா, சுச்சு ஸோ இது மாதிரி ரொம்ப ஒரு மாரி என்ன சொல்றது, கேவலமா அவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அது வந்து பல ஆடியன்ஸ் வந்து முகம் சுளிக்கிறாங்க. என்னடா டெக்கோரம், டிசிப்ளினு அப்படின்லாம் பேசிட்டு இந்த பொண்ணு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நெறைய பேர் வந்து திவ்யாக்கு எகெயின்ஸ்டா கிரிட்டிசிசமா வச்சுட்ருக்காங்க. எது எப்படியோ திவ்யா கணேஷுக்கு வந்து வாக்குகள் அப்படிங்கிறது வருது. அத நம்மளால மறுக்க முடியாது. ஸோ ஓட்டின் அடிப்படையில ஒரு ட்ராஃபிய குடுக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக திவ்யா கணேஷுக்கு தான் குடுக்கணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மிட் வீக் எவிக்ஷன்ல மோஸ்ட் ப்ராபப்ளி ஆரோராவ வந்து தூக்கிருவாய்ங்க அப்படின்ற மாரி நமக்கு தோணுது. இல்ல டாப் 3ல கொண்டு வந்து ஸ்டேஜ்ல ஏத்தி நிறுத்தி, ஆரோரா சின்க்ளேர் பாருங்க, ஒரு குடும்பத்தை விட்டு, அப்பாவை விட்டு, அம்மாவை விட்டு, தனக்கு யாரென்றும் யாருமே வேண்டாம் என்று வந்த பெண்மணி எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறார் பாருங்கள். அதனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எனதருமை பெண்களே, நீங்களும் உங்களுடைய குடும்பத்த விட்டுட்டு வந்தீங்கன்னா, ஆரோரா மாதிரி பிக் பாஸ் மேடை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இப்ப தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய இளம் பெண்களுக்கு ஒரு தப்பான உதாரணத்த ஆரோராவ வச்சு செட் பண்ண போறாய்ங்களா? அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சரி, மக்களாகிய நீங்க யாருக்கு ஓட்டு போடுறீங்க? அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. என்ன பொறுத்தளவுக்கு இந்த பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் டைட்டிலை திவ்யா கணேஷ் அவர்கள் தட்டி தூக்க போறாங்கன்றதுல மாற்று கருத்து இல்ல. சமூக ஊடகங்கள்ல நெறைய பேர் திவ்யா கணேஷ் மிட் வீக்ல எவிக்ட் ஆயிடுவாங்க அப்படின்னு கிளப்பக்கூடிய புரளிய கடந்து வாங்க. அப்படி ஒரு விஷயம் நடக்க போறதில்ல. ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாரி நல்ல பூட்ட போட்டு இழுத்து பூட்டி சாவிய எடுத்துட்டு தான் அவ வருவா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறேன். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் சேயோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. Bye bye.